கிறிஸ்துவிற்குள்ளில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மறுபடியும் நான் உங்களை சந்திப்பது மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஒரு வசனம் மூலமாக நாம் பேச நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடி 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதில் 2 காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது. 1 மனம் திரும்புதல், 2 நம்முடைய விசுவாசத்தை காண்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வரவு சமீபமாக இருக்கிறது. நியாய விதிக்கு நீங்கள் அகப்படாதிருப்பான். கிறிஸ்துவாகுന്ന பெட்டகத்தில் நாம் பிரவேசித்து அந்த கதகு மூடிக்கொள்ள வேண்டும். கதகு மூடுന്നതും அது திறക്കുന്നதும் தெய்வമാണ്. அதாவது நோகா 120 வருடம் பிரசங்கிச்சு 8 பேர் மட்டுமே இந்த பெட்டகத்தில் பிரவேசித்தது. தெய்வம் பெட்டகத்திൻ്റെ வாசல் அடைச்சு. பிரியமானவரே, நியாய விதி வருவதற்கு முன்பு நீங்களும் രക്ഷിക്കപ്പെടാത്ത ദൈവമക്കൾ രക്ഷിക്കപ്പെടണം. അപ്പുറത്ത് நம்ம രക്ഷിക്കപ്പെടാം എന്ന് നിങ്ങൾ நினைச்சால் அது முடியாத காரியம். நீங்கள் உயிரோடு இருக்கும்போது നിൻ്റെ ഹൃദയത്തിൽ നീ രക്ഷിക്കപ്പെടണം. அப்புறம் ഇതൊന്നും നടക്കാതെ கிருபையோட வாசல் மூடப்பட்டால் அதில் பிரவேசிக்கவே முடியாது. இது கிருபையோட காலമാണ്. கிருபையோட வாசல் மூடியால் ஆராலும் அது திறக்கவே முடியாது. மூடியது தெய்வമാണ്. தெய்வம் மூடியால் ஆராலும் திறக்கவே முடியாது. ஆனால் அவசரம் கிடைக்கும்போது அந்த தெய்வம் கொடுக்குற அந்த அவசரத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. நீ രക്ഷിക്കപ്പെടണം, നീ മനം തിരുമ്പണം. നിൻ്റെ മുന്നിലുള്ള പാതാളത്തിൻ്റെ വാസൽ തുറന്നിരിക്കും. നീ രക്ഷിക്കപ്പെട്ടാൽ നിൻ്റെ മുന്നിലുള്ള പാതാളത്തിൻ്റെ വാസൽ അടഞ്ഞു തന്നെ കിടക്കും. അടയ്ക്കുന്നതും തുറക്കുന്നതും അത് ദൈവമാണ്. നീയും നിൻ്റെ കുടുംബവും രക്ഷിക്കപ്പെട്ടാൽ നിൻ്റെ മുന്നിലുള്ള പാതാളത്തിൻ്റെ വാസൽ അടഞ്ഞു തന്നെ കിടക്കും. അത് ആരാലും തുറക്കവേ മുടിയാതെ. പരലോകത്തിലുള്ള നിത്യതയുടെ വഴി തുറക്കുന്നത് നിൻ്റെ ദൈവത്തിൻ്റെ കയ്യിൽ നീ മുറുകെ പിടിച്ചുകൊണ്ട് നസ്രനായ യേശുവാകുന്ന പെട്ടകത്തിൽ നീയും നിൻ്റെ കുടുംബവും കയറിയാൽ നീ രക്ഷ പ്രാപിപ്പ. തീരുമാനം ഉങ്ങൾക്കുള്ളതാണ്. വിശ്വാസമാകുന്ന രക്ഷയ്ക്ക് ഒരേ ഒരു വഴി യേശുവാകുന്ന പെട്ടകത്തിൽ നീ പ്രവേശിച്ചാൽ ന്യായവിധിയിൽ അകപ്പെടാതെപടി നിത്യതയിലേക്ക് ദൈവത്തിൻ്റെ കൂടെ കടന്നു പോകലാം. கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.